தொடர் மழையினால் சென்னை, காஞ்சிபுரம் மற்றும் திருவள்ளூர் மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு 22ஆம் தேதி வரை விடுமுறை விடப்பட்டுள்ளது. 16 நாள் விடுமுறையை மாணவர்கள் என்ன செய்கின்றனர் என்பது பற்றி ஒரு செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். தீபாவளி விடுமுறை தொடர் மழையின் காரணமாக கடந்த 7ஆம் தேதி தொடங்கி வருகின்ற 22ஆம் தேதி வரை பள்ளிக்கூடங்களுக்கு விடுமுறை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த 16 நாட்கள் மாணவர்கள் விளையாடியும் மகிழ்ந்தும் சந்தோஷமாக திரிந்து வருகின்றனர். பெற்றோர்கள் மழையின் காரணமாக தங்கள் உடைமைகளை பாதுகாப்பதை காட்டிலும் பிள்ளைகளை பாதுகாப்புடன் வைப்பதில் மிகவும் ஆர்வத்துடன் மிகவும் சிரத்தைப்பட்டனர் என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த நிலையில் அந்த கடந்த 16 நாட்கள் விடுமுறையை மாணவர்கள் எப்படிலாம் செலவழித்தாங்க என்று கேட்போம். தம்பி, எத்தனாவது படிக்கிற? இந்த லீவில் என்னென்ன பண்ணிட்டு இருந்தேன்? என் பேர் கைலாஷ், 10th படிக்கிறேன். இந்த லீவில் சாயங்காலம் டியூஷன் போவேன், மீதி நேரத்தில் விளாடுவேன். அதுக்கப்புறம் ஆஃப் இயர்லி போர்ஷன் நிறைய இருக்குது, அது நான் இன்னும் படிக்கல, அதனால் ஸ்கூல் தரணும்னு ஆசைப்பேன். சரி, நீ என்னடா பண்ணிட்டு இருந்த 14 நாள்? ஒரு ஸ்கூல் லீவுன்னு எப்படி தெரிஞ்சுப்பேன்? இல்லை டிவியில் பார்ப்பியா? எதை மூலம் தெரிஞ்சுப்பேன்? வானிலை ரமணன் நியூஸ் சொல்லும்போது மழை பெய்யும்னு சொல்லும்போது என்ன எப்படி ஃபீல் பண்ணேன்? நான் ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணேன் லீவுன்னு சொன்னேனே. அடுத்து டிவிலையும் நான் பார்ப்பேன், ஸ்கூல்லேயும் ஃபோன் பண்ணி அவங்க சொல்லிடுவாங்க. அதனால் நாங்கள் கொஞ்ச நேரம் படிச்சுட்டு கொஞ்ச நேரம் நாங்கள் விளையாடுவோம். இப்போ எப்போ ஸ்கூல் ரீஓப்பன் ஆகணும்னு நினைக்கிறேன்? இன்னும் லீவ் எக்ஸ்டன் ஆகணும்னு நினைக்கிறேன்? ரீஓப்பன் ஆகணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஸ்கூலு ஆஃப் இயர்லி வர நெருங்கினே இருக்குது. சுத்தமாக பாதி சிலபஸ் எடுத்துறாங்க, ஆஃப் இயர்லி இன்னும் சிலபஸ் எதுவுமே எடுக்கலை. அதனால் ரீஓப்பன் ஆகணும்னு நினைக்கிறேன். என்னதான் விடுமுறை விடுக்கப்பட்டு சந்தோஷமாக பொழுதை கழித்தாலும் மாணவர்கள் படிக்க வேண்டும், தங்கள் பள்ளிக்கூடம் எப்பொழுது திறக்கும் என்கிற ஆர்வம் மாணவர்களிடையே காணப்படுகிறது. தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சிவாவுடன் சுபாஷ் சந்திரபோஸ்.